யாழில் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞன் சடலத்துடன் வீதிக்கு இறங்கிய மக்கள். யாழ் பல்கலையில் அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் வாரம் முதலாம் நாள் நினைவேந்தல். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பதற்றம். வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் தாக்குதலுக்கு உள்ளாக்கி உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கோரி சித்தங்கேணி சந்தியில் சடலத்துடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த இளைஞனின் இறுதி சடங்குகள் அவரின் இல்லத்தில் நடைபெற்று வருகின்றது. குறித்த இளைஞனின் இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலெக்ஸின் மரணமானது வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் கோரமுகத்தை எடுத்து காட்டுவதுடன் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யுமாறு கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அப்பாவி இளைஞனை அடித்து கொலை செய்த காவல்துறையினர் கைது செய்யப்பட வேண்டும், அலெக்ஸிற்கு நீதி வேண்டும் என்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை போராட்டத்தில் உயிர் நீர்த்தவர்களின் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாவீரர் தின முதல் நாள் நினைவேந்தல் ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களால் மாவீரர் தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாவீரர் நினைவு தூவி அமைந்துள்ள பகுதி பல்கலைக்கழக மாணவர்களால் வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளது. தூபியை சுற்றி சிவப்பு மஞ்சள் நிறத்திலான வர்ண கொடிகள் கட்டப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தமது உயிரை போராட்ட களத்தில் தியாகம் செய்தவர்கள் நினைவாக கார்த்திகை 27 மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாவிட்டால் தற்போதைய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரட்டி அடிக்கப்படுவார் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது. தேர்தலை நடத்த முடியாது என ரணில் விக்ரமசிங்க சவால் விடுக்கும் பட்சத்தில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் கட்டமைப்புக்கு அமைய அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 முதல் அக்டோபர் மாதம் 17 வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் தற்போதைய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்ப தமது கட்சி மற்றும் மக்கள் தயாராக இருப்பதாக அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். மிகவும் வலிமை மிக்கவர் என கூறப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மக்களால் விரட்டியடிக்கப்பட்டதை தாம் சிலருக்கு நினைவூட்ட விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கோட்டாபய ராஜபக்ஷவை தொடர்ந்து இலங்கையின் ஆட்சியாளர்களை தெரிவு செய்யும் அதிகாரம் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றதாக அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மக்கள் ஆணையற்றும் மற்றொரு ஆட்சியாளர் அரசியல் சூழ்ச்சிகள் மூலம் நியமிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென அவர் மேலும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பிய போது இடைமறித்த சனத் நிஷாந்த அவரின் கையில் இருந்த கோப்புகளை பறித்து சென்றுள்ளார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு இடையூறு விளைவித்த சனத் நிஷாந்த உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றில் கேள்வி ஒன்றை எழுப்ப முயன்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கடுமையாக கூச்சலிட்டு அதற்கு இடையூறு விளைவித்தனர். மேலும் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த தனது இடத்தில் இருந்து எழுந்து சென்று எதிர்க்கட்சி தலைவருடன் முரண்படும் வகையில் செயற்பட்டார். இந்த நிலையில் 27.2 கீழ் சபாநாயகரின் அனுமதியின் கீழ் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வியை சமர்ப்பித்ததாக லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்க்கட்சி தலைவருக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சபாநாயகர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரம் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். நாடாளுமன்றில் விசேட உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தங்களுக்கு எதிராக இந்த சபையில் பொருளாதாரம் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும் அவை அனைத்தையும் அவர் நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் யாரோ ஒருவரின் உரிமையை பறிக்க போராடுபவர்கள் நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க போராட வேண்டும் என்றும் நாடாளுமன்றில் மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை நாங்கள் வரலாற்றில் மக்களின் வாழ்வுரிமையை பெற்று தந்ததன் மூலம் எமது கடமையை நிறைவேற்றியுள்ளோம். எனவே அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசுபவர்களுக்கு மக்களின் உரிமையை பாதுகாப்பது கடினம் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி கொண்டு வந்த மேம்படுத்தல் திட்டங்கள் வரவேற்கத்தக்கது. இதில் வெற்றி காண வேண்டுமானால் செயற்பாட்டில் காட்ட வேண்டும் என வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் மீதான உரையின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதுவரை காலம் ஆட்சி செய்து அரசாங்கம் விட்ட தவறினால் இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கண்டது. இதன் நிலையை பார்க்கும்போது இந்த நாடு மீண்டு வருவதற்கு நீண்ட ஆண்டுகளாகும் என நாங்கள் நினைத்தோம். எதுவாக இருந்தாலும் இந்த நாடு விழுந்த நிலையில் இருந்து ஓரளவு எழுந்து நிற்கக்கூடிய சூழல் உருவாக்கியது. பல வேலை திட்டங்கள் மிக மோசமாக நடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. எதிர்க்கட்சிகள் இந்த நாட்டை சிங்கப்பூராக மாற்றவில்லை. இந்த நாடு ஒரு வளமான நாடு. ஆனால் 74 வருடமும் இந்த நாட்டில் சரியான பொருளாதார கொள்கை இல்லை. சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாததே பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம். மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொண்டு இருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே பிரச்சனைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. பிரச்சனையை யாரும் கூறலாம். பிரச்சனையை சொல்வதற்கு மக்கள் தலைவர்கள் தேவையில்லை. ஆனால் மக்கள் தலைவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகவே மக்கள் தலைவர்களை மக்கள் தெரிவு செய்கின்றார்கள். 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தெரிவு செய்ய நோக்கம் பிரச்சனையை தீர்ப்பதற்கே. இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஜனாதிபதியினால் நல்லதொரு திட்டம் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. விவசாயத்தை மேம்படுத்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி சொல்கின்ற திட்டத்தை அரசு அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். மக்கள் ஆணை மூலம் தெரிவான கோட்டாபய ராஜபக்ஷ வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுத்தமை பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமது கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமன்றி ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்க வேண்டும். நாட்டில் 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்தார். அந்த நேரத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் 2020 ஆண்டளவில் பொருளாதார வளர்ச்சி 7% இருந்து 2% குறைவடைந்திருந்தது. இவ்வாறாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைவடைந்தமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன பொறுப்பு கூற வேண்டும். இந்நிலையிலேயே 2019 ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்ஷ தமது கட்சியின் கொள்கைகளுக்கு ஏற்ப வரிகளை குறைத்திருந்தார். எனவே மக்கள் ஆணை மூலம் தெரிவான கோட்டாபய ராஜபக்ஷ வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுத்தமை பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் இந்த அடிப்படையில் கோட்டாபயவின் ஆட்சி காலத்தை தவறான முறையில் வெளிக்காட்ட முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் கேள்வி எழுப்பியமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரம் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். நாடாளுமன்றில் விசேட உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தங்களுக்கு எதிராக இந்த சபையில் பொருளாதாரம் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும் அவை அனைத்தையும் அவர் நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.